ருத்ரன் எலக்ட்ரிக்கல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மோட்டார் ரீவைண்டிங் பண்ண பிறகு ஃபிட்டிங் பண்ணுறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ரீவைண்டிங் பண்ண பிறகு அதை ஃபிட்டிங் பண்ணி போட்டு காட்டினா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதுனால, அதனால் வந்து இப்போ ஃபிட்டிங் பண்ணுறது மட்டும் இது ஒரு தனி வீடியோவாக பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரீவைண்டிங் பண்ணிட்டேன். இது காயில் போயிருந்து, அதனால் ரீவைண்டிங் பண்ணிட்டேன். ஆனால் கழட்டும் போது உங்களுக்கு காட்டல, இருந்தாலும் இப்போ நான் ஃபிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இதில் என்னென்ன பிரச்சனை வரும்ன்றது அப்படியே சிம்பிளாக பார்த்துக்கலாம். இதுதான் அதோட ஃபிட்டிங்கு. ரோட்டர் வந்து இது டோர் செட்டு ரெண்டும் சைடில் இருக்குது. இதோட புள்ளி. இப்போ இதை நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை கவனித்து ஃபிட்டிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அடுத்து என்னென்னா, ரீவைண்டிங் பண்ணும்போது அது கூடவே அந்த வீடியோவை என்னைய போட்டிருந்தா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தார் ஒரு நண்பர். ஆனால் வந்து போகிறதுக்கான டைம் எக்ஸ்ட்ரா ஆகுது, அதனால் வந்து அதிக டைம் எடுக்குதுன்றதுனால தனியாக ஃபிட்டிங் பண்ணுறது மட்டும் ஒரு வீடியோவாக பண்ணுறேன். ஏன்னா ஒன்றா போட்டாக்க ரொம்ப தூரம் லாங்காக ஆகிடும், 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடும்பொழுது வீடியோவே. அதனால் வந்து அதாவது ஒரு 40 நிமிஷத்தில் இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருக்கேன், லக்ஷ்மி கிரைண்டர் மோட்ரு ரீவைண்டிங் பண்ணுற மாதிரி. இப்போ இதை ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி தான் இப்போ நான் வீடியோ போட போகிறேன். அடுத்தது நீங்கள் கவனமாக பாருங்கள். அடுத்து இந்த மோட்டரோட ரோட்டர் இது வந்து பேரிங் பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்குது. பேரிங்கை வந்து மாற்றிட வேண்டியது தான். இந்த பேரிங்கை சுத்தமாக ஜாம் ஆகி நிற்குது. அதனால தான் மோட்டார் வந்து காயில் போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் கவனிக்கணும். அதாவது பேரிங் வந்து கரெக்டாக இருக்குதான்றதை பார்த்துங்க எப்பவுமே ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. அடுத்து கழட்டும் போதும் சரி, ஒரு ரிப்பேர் பார்க்க போகிறீங்கன்னா மோட்டர் வந்து நல்லா இருக்கா, ஃப்ரீயாக சுற்றுதான் பாருங்கள். இது கொஞ்சம் சவுண்டோடு அந்த பக்கம் திரும்புது, இந்த பக்கம் சுத்தமாக திரும்பலை. ரைட் சைடில் இருக்கிற பேரிங் பார்த்தீங்கன்னா டைட்டாகவே இருக்குது. அதனால தான் இது காயில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு பிரச்சனை வந்து. அடுத்து கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து கவனிக்கணும், கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்குதான்றது. அடுத்து இந்த ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா தேய்வு இல்லாமல் லூஸ் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துங்க. ஏன்னா சாஃப்ட் சிலதில் பார்த்திங்கன்னா ஷாஃப்ட்டு மட்டும் தனியாக தேஞ்சு போய் வேலை கொடுக்கும். அந்த பிரச்சனைலாம் வரும் சிலதில். அதெல்லாம் இல்லை இதில். ஆனால் அந்த மாதிரி இருக்குதான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இந்த ரோட்டரை வந்து சுத்தம் பண்ணிக்குவோம். துரு பிடிச்சி போய் மேலே வந்து ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிடுவோம். அடுத்து இந்த சாஃப்ட் சைடையும் சுத்தம் பண்ணிவிடுவோம். சுத்தம் பண்ணிவிட்டு பேரிங்கை கழட்டி மாற்றிடலாம், வேறு பேரிங் போட்டுடலாம். இந்த கப்பும் பார்த்திங்கன்னா 2 சைடும் கவர் பார்த்திங்கன்னா அதுவும் துரு பிடிச்சி போய் தான் ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மாட்டிடலாம். இப்போ முதல்ல இதை சுத்தம் பண்ணிவிடுவோம். ஒவ்வொன்றா நம்ம சுத்தம் பண்ணிவிடுவோம். நம்ம ஷீட்டை போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிட்டிங் பண்ணலாம். இப்போ இது வந்து டோர் செட்டு, இதை வந்து க்ளீன் பண்ணுறோம். ஓரளவுக்கு துருவெலாம் சுத்தப்படுத்தியாச்சு. இது வந்து நார்மலாக நல்லாவே இருக்குது, அதனால் துடைச்சிட்டேன். இப்போ நம்ம ரோட்டரையும் சுத்தம் பண்ணிடலாம். ரோட்டரை பார்த்தா இதெல்லாம் வந்து துருப்பிடிச்சி போயிருக்குது, ஷாஃப்ட்லாம் துருப்பிடிச்சிருக்குது. அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேரிங்கை மாட்டிடலாம். இப்போது இதை வந்து பேரிங்கை கழட்டிடலாம். ஏன்னா பேரிங் கட்டிட்டு திரும்ப 2யும் மாற்றி போட்டுடலாம் புதுசாகவே. அதுக்காக புல்லரை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதை போட்டு டைட் பண்ணி கழட்டிடலாம் வெளியே. பல்லரை போட்டு கட்டும் போது ஈஸியாக வந்துடும், தட்டிக்கிற தேவையில்ல, ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த சைடு கட்டிடலாம். இப்போது முன்பக்க பேரிங்கும் கட்டிடலாம். பல்லரை வந்து டைட் பண்ண கழண்டு வந்துச்சு, ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து புது பேரிங்கை இதுக்கு போட்டுடலாம். இப்போ நான் இதுக்காக இது மாற்றுறதுக்காக 2 பேரிங்கை வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பேரிங் மாட்டும் போது என்ன பண்ணணுன்னா, எடுத்ததும் இந்த வந்து கவரில் வந்து மாட்டாதீங்க. ஏன்னா கவரில் வந்து ஈஸியாக ஏறிடும். நம்ம ஷாஃப்ட்டில் தான் கடினமாக இருக்கும் ஏற்றும் போது. அதனால் வந்து முதல்ல ஷாஃப்ட்டில் ஏற்றிங்க, அதுக்கப்புறம் இதில் கப்பில் போட்டுக்கலாம். நம்ம கவரில் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். ஏன்னா அதை இதில் போட்டுட்டு அதில் போடும்போது பேரிங் வந்து அடிப்படும் அதை மாட்டும் போது. அதனால் வந்து நம்ம ஷாஃப்ட்டில் முதல்ல மாட்டிங்க ஈஸியாக.
அதில் முதல்ல மாற்றியாச்சுன்னா அதுக்கப்புறம் இதில் ரொம்ப ஈஸியாக மாட்டிக்கலாம், பிரச்சனை இருக்காது, பேரிங் வந்து வேலை கொடுக்காது. அதனால் வந்து ஷாஃப்ட்டில் வந்து எப்போவுமே முதல்ல பேரிங் ஏற்றிங்க. அடுத்து இந்த ஷாஃப்ட்டில் பேரிங் மாட்டும்போது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இப்படி ஷாஃப்ட்டில் மாட்டுறீங்கன்னா சுற்றி எடுத்து இந்த ரிங்கில் மட்டும்தான் தட்டணும். சுற்றியால் தட்டுற மாதிரினா அல்லது ஹைட்ராலிக்கில் அழுத்துறதா இருந்தால் ஈஸியாக இந்த சென்டரில் தான் எழுதணும். நம்ம இப்படி ஓரத்தில் வந்து சுற்றி எடுத்து தட்டினீங்கன்னா பால்ஸ் வந்து அடிப்படும். அதனால் நீங்கள் எங்கே ஏற்ற போகிறீங்களோ, இப்போ இது வந்து கப்பில் ஏற்றுறான்னா கப்போட இப்படி உள்பக்கம் வச்சு ஏற்றுறீங்கன்னா எப்போவுமே சரி பேரிங் வந்து எந்த இதில் மாட்டுறதா இருந்தாலும் கவனிக்க வேண்டிய விஷயம் இது தான். என்னென்னா இப்போ இந்த மாதிரி கவரில் இதில் மாட்டுறீங்கன்னா வெளி ரிங்கில் உட்காருதுறான்னா வெளி ரிங்கை மட்டும்தான் தட்டணும். அதுவே இந்த மாதிரி ஷாஃப்ட்டில் உட்காருதுறான்னா ஷாஃப்ட்டில் உள் ரிங்கு தான் உட்காரும். அதனால் வந்து இந்த உள்பக்க ரிங்கை தான் அடிக்கணும். சுற்றியால் அடித்தாலும் சரி, நீங்கள் ஹைட்ராலிக்கில் வச்சு அடித்தாலும் சரி. ஏன்னா இந்த ஓரத்தில் அடிச்சிங்கன்னா அடிப்படும், வந்து குண்டு வந்து அடிப்படும். அதே மாதிரி ஓரத்தில் ரிங் மாட்டுற மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் சென்ட்ரல் அடிக்கக்கூடாது, அதை கவனமாக பார்த்து அடிக்க வேண்டும். நான் வந்து இப்போது பேரிங்கை வந்து இந்த மிஷினில் வச்சு ப்ரெஸ்ஸிங் மிஷினில் அழுத்த போகிறேன். ஏன்னா சுற்றி எடுத்து தட்ட போகிறது கிடையாது, என்கிட்ட மிஷின் இருக்குது, அதனால் நான் மிஷினில் வச்சு அழுத்த போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம பேரிங் மாட்டோம்னா இதை வந்து அழுத்தம் கொடுக்குறது இந்த சென்டரில் தான் கொடுக்கணும். ஏன்னா ஓரம் கொடுத்தா அது அந்த இது பால்ஸ் வந்து அடிப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சென்டரில் கரெக்டாக வச்சு அழுத்திக்கலாம். இப்போ மிஷினில் ப்ரெஸ் பண்ணியாச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து ஈஸியாக அந்த மாதிரி ஏற்றினா ஈஸியாக ஏறிடும். உங்களுக்கு வந்து பால்ஸ் அடிபடாது, எதுவும் பண்ணாது. நம்ம சுற்றியால் தட்டுறதும் பிரச்சனை கிடையாது. சுற்றியால் தட்டும் போது இந்த உள்பக்க ரிங்கை மட்டும் தட்டணும். ஏன்னா வெளிப்பக்க ரிங்கை தட்டினீங்கன்னா உடஞ்சிரும். அதே நீங்கள் வந்து மேல் பக்கம் போட போகிறீங்கன்னா இதுக்கு ஒரு பழுப்பு மாதிரி பேரிங்கை வந்து போட்டுட்டு இந்த பேரிங் ரிங்குக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு பழுப்பை ரெடி பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இந்த சென்டரில் அழுத்தின மாதிரி போகும். பெரிய பழுப்பாக இருக்கக்கூடாது. அதாவது வந்து இந்த ஓரத்தில் வந்து சென்டர்லேயும் உட்காரக்கூடாது. இந்த கேஸ்கெட்டில் உட்காந்துச்சுன்னா இந்த ஆயில் சீல் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் போய் உட்காந்துச்சுன்னா பால்ஸில் போய்ட்டு அழுத்தம் கொடுத்துரும். அதனால் வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது. ஓரமாக உட்காரக்கூடாது. உட்காந்தா மொத்தமாக உட்காரலாம். எப்படின்னா உள் ரிங்லையும் வெளி ரிங்கும் சேர்த்த மாதிரி மொத்தமான பழுப்பாக இருந்தால் அந்த மாதிரி அதாவது வச்சு அழுத்தலாம். இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா வச்சு அழுத்திக்கலாம், புஷ் டைப் இருந்தால். ஏன்னா நீங்கள் இந்த ஓரத்தில் தட்டவோ அல்லது இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கவோ கூடாது. இந்த ஓரம் அடிப்படாமல் கவனிச்சிக்கிங்க அதை மட்டும். ஏன்னா இந்த உள்பக்கம் ரிங்கில் அழுத்தினீங்கன்னா கரெக்டாக போகும், பிரச்சனை இருக்காது. பேரிங் வந்து ஷாஃப்ட்டில் 2 பகுதியுமே மாட்டியாச்சு. மேல் பக்கமும் மாட்டியாச்சு, பின் பக்கத்துலேயும் மாட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணுற வேலை தான். கவரை வந்து ஃபிட் பண்ணிடுவோம். மோட்டரை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கவர் அந்த ஃப்ரண்ட் சைடை வந்து மாட்டிங்க. ஏன்னா வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபேன் வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து காயிலுக்குள்ளே உள்ளே போக முடியாது. அதனால் வந்து ஃபேன் சைடை வந்து கவரை மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ரோட்டருக்குள்ளே விட்டுக்குங்க. முதல்ல பின் கவரை வந்து கரெக்டாக வச்சு அழுத்தம் கொடுத்துங்க. நீங்கள் சாதாரணமாக கீழே தட்டினாலே போகும், இல்லைனா வந்து சுற்றி எடுத்து லேசாக தட்டிக்கிங்க. லேசாக பலகையில் வந்து தட்டின உடனே போயிடுச்சு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சுற்றியால் தட்டிக்கும். இப்படி சென்டராக கரெக்டாக தட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து மோட்டருக்குள்ளே இதை ரோட்டரை வந்து உள்ளே விட்டுடலாம். நீங்கள் பின் பக்கத்தில் தான் அனுப்பணும். ஏன்னா பின்பக்கம் வந்து இதுக்கு அந்த விசிறிக்கு ஏற்ற மாதிரி கேப் விட்டு வச்சுருப்பாங்க. காயில் வந்து உள்ளே நகர்ந்து தான் இருக்கும். முன்பக்கம் பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்கும். அது பார்த்திங்கன்னா இடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து செட்டிங் அப்படி தான் இருக்கும். நம்ம இப்போ பின்பக்கமும் கவருக்குள்ளே இது உள்ளே விட்டுடலாம். எப்பவுமே பின்பக்க செட்டிங்கை பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து அந்த சைடு ஃபேன் இருக்கிறதுனால நமக்கு அந்த பக்கத்துலேருந்து தான் அனுப்ப முடியும். இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க. ஃப்ரீனஸாக உள்பக்கம் போரில் எங்கேயும் இடிக்காமல் இருக்குதான்னு பார்த்துங்க. அடுத்து இப்போ மேல் கவரை போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபிட் பண்ணுற இடத்த கணக்கு பண்ணி அதுக்கப்புறம் இந்த நெட்டு போல்டெல்லாம் கரெக்டாக ஒன்றையாவது வந்து நேராக உள்ளே விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நேராக இருக்கும். அதுக்கப்புறமா தட்டினீங்கன்னா மட்டமாக வந்துடும். முதல்ல இது நேராகுதானு கரெக்ட் பண்ணி போல்ட்டை போட்டுக்குவோம். நம்ம வந்து இப்போ இதை ஒன்று கரெக்டாக அளவுக்காக ஒன்று கரெக்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபிட்டிங் பண்ணலாம். அடுத்து என்ன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கவரை கழட்டும் போது இதில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கழட்டும் போது
அந்த இடத்துலையே திரும்ப வைக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க வந்து கிரைண்டிங் பண்ணி ஒரு மாதிரி செட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம மாற்றி போட்டோம்னா ஃபிட் ஆகாது. அதனால் வந்து கரெக்டாக நான் அடையாளம் வச்சுருக்கேன். அந்த அடையாளத்துக்கு நேரில் கழட்டும் போது இது அடையாளம் வச்சுட்டு அதே மாதிரி வச்சுக்கிட்டு கரெக்டுங்க. திரும்ப போடும்போதும் கரெக்டாக அதே இடத்துல போட்டுங்க. அப்போ தான் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இல்லைன்னா நம்ம தட்டிட்டு கிடக்க வேண்டியிருக்கோம், அலைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும், அந்த வேலை இருக்காது. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம அப்படியே போட்டோம்னா. அந்த மார்க் பண்ணிவிட்டு அதே இடத்துல போட்டோம்னா பிரச்சனை இருக்காது. இப்போ நாம் என்ன பண்ணலாம், இதை சுற்றி எடுத்து லேசாக தட்டினாலே உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் நெட்டை டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஃபிட்டிங் ஆகிடுச்சு. ஆனால் 4 போல்ட்டையும் கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கலாம். 4ஐயும் விட்டு கரெக்டாக வெளியே வந்துருச்சுன்னு பார்த்து அதுக்கப்புறம் நெட்டை போட்டுங்க. அடுத்து நம்ம அந்த கெப்பாசிட்டர் முடுக்கிறதுக்கு ஹோல்ஸ் இருக்கும். இதுக்கு நேர் அந்த போல்ட் வராமல் பார்த்துக்குங்க. அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கழட்டும் போது மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா போடுங்க, நீங்கள் மார்க் பண்ணாமல் கழட்டிட்டாலும் பிரச்சனை கிடையாது. கரெக்டான இந்த ஹோல்ஸை பார்த்து கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் நகர்த்தி போட்டுங்க கொஞ்சம். ஏன்னா நம்ம இந்த இதுக்கு நேரில் வந்து 2 போல்ட்டை போட்டு கிளாம்பை முடுக்குவோம் கெப்பாசிட்டிக்காக, அது இடிக்கும். அதனால் வந்து இதை கனெக்ட் பண்ணி போட்டுங்க. இப்போ நம்ம சமமாக தட்டிக்கிட்டு இப்போ நெட்டை டைட் பண்ணிக்கலாம். லேசாக தட்டி ஃபிட்டிங் பண்ணிக்குவோம். இப்போது மோட்டரை வந்து போல்டையெல்லாம் டைட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள். அடுத்து ஃபிட் பண்ண பிறகு இப்போ நம்ம கெப்பாசிட்டர் வச்சிடலாம். இதுக்கு வந்து 10 MFT வைக்கிறேன். இதில் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவங்க 15 MFT வச்சு தான் காயில் போய்க்கிட்டாங்க. அதனால் வந்து இப்போ நம்ம புதிய கெப்பாசிட்டர் 10 போட்டு திரும்ப இதை ஃபிட் பண்ணிடலாம். நம்ம கிளாம்பில் வச்சு அதுக்கு இருந்த இடத்துல வச்சு ஃபிட் பண்ணிடலாம். இப்போ ரெண்டுமே ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிவிடுவோம். கிளாம்பை வச்சு நம்ம கெப்பாசிட்டி கிளாம்பை முடிக்கலாம். ஏன்னா கெப்பாசிட்டி கீழே விழாமல் நிற்கிறதுக்கானது. இப்போ இதை நம்ம வந்து கனெக்ஷன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி கெப்பாசிட்டி வந்து கரெக்டாக தான்றதையும் பார்த்துக்கணும். அடுத்து புது கெப்பாசிட்டி போகிறதுனால பார்க்க வேண்டியது இருந்தாலும் செக் பண்ணிக்கணும். மைக்ரோமீட்டரில் அதுக்குன்னு செக் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி மீட்டர்னு இருக்குது, அதில் செக் பண்ணி போடணும். அடுத்து இது வந்து கெப்பாசிட்டி லைனுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர்லேருந்து நான் வந்து உள்ளேருந்தே கனெக்ஷன் எடுத்து வந்துட்டேன் தனியாகவே. மெயின் லீடுக்கு தனியாக சிவப்பு வயர் 2 போட்டேன். இப்போ இது வந்து கெப்பாசிட்டிக்கு போயிடும். நமக்கு அந்த கெப்பாசிட்டி இந்த இடத்துல லைன் மாறுன்ற பிரச்சனை இருக்காது. ஏன்னா 4 ஒயர் ஸ்டார்டிங் தனியாகவும் ரன்னிங் தனியாகவும் எடுத்திருந்தால் தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி நேராகவே கெப்பாசிட்டின்னு தனியாக 2 ஒயர் போடும், மெயின் லைன் தனியாக வந்துடும் நெட்டை. இது வந்து பிரச்சனை இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முழு வீடியோ தான் போடலான்னு நினச்சேன். ஆனால் வந்து டைம் இல்லாதால இது ஒரு தனி வீடியோவாக பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நான் ரீவைண்டிங் இந்த மோட்டரை வந்து இப்போ தான் பண்ணேன். இதை வந்து நான் முன்னே போடுறேன். இந்த வீடியோவை ரீவைண்டிங் பண்ண வீடியோ வந்து நான் இப்போ போட போகிற வீடியோவுக்கு முன்னாடி ஓடிட்டுருக்கோம். அதை பார்த்துக்கலாம் நீங்கள் முழு வீடியோ வேணுன்னா. இது ஃபிட்டிங் பண்ணுறத தனியாக ஒரு வீடியோவை பண்ணி இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது தனியாக போடுறோம். இதோட முழுசாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு கீழே லிங்க்கில் பார்த்துக்கலாம். இப்போ நான் கெப்பாசிட்டி லைனை வந்து இது கெப்பாசிட்டியோட இணைச்சிட்றேன். இந்த கெப்பாசிட்டரை போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சிலது ஃபெயிலியர் வருது கம்பெனிலேருந்து. அதனால் வந்து செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. பார்த்திங்கன்னா 9.96 காட்டுது. 10 MFT குறையுது பாயிண்ட் கணக்கில். இது ஒரு பிரச்சனை கிடையாது, நம்ம போட்டுக்கலாம். இப்போ கெப்பாசிட்டி வயரை இணைச்சி மோட்டரை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஜாயிண்டில் டேப் அடிச்சிடலாம். டேப் அடிச்சுட்டு மோட்டர் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது முதல்ல நம்ம சீரிஸ் போர்டில் செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா டேரக்டில் போட்டு பார்க்கணும். கரெக்டாக இருக்குதான்றதை பார்த்துருவோம். ஷார்ட் இருக்குதான்றதை செக் பண்ணிக்கணும் எப்பயுமே. ஏன்னா ரீவைண்டிங் பண்ணதில் பிரச்சனை சில டைம் வரும். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக போட்டு பார்த்துடலாம். மோட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து க்ளீனாக ஓடிட்டு இருக்குது பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முழுசாக தேவைன்னா இந்த இதோட லிங்க்கில் கீழே அப்படியே இருக்குது பாருங்கள். அடுத்த வீடியோ இதுக்கு முன்னாடியே நான் வந்து அதை ரீவைண்டிங் பண்ணதை வந்து ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன். அதை முழுசாக பார்க்கணுன்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இது தனியாக ஃபிட்டிங் பண்ணுறது மட்டுமே இது வீடியோவாக தனியாக பண்ணி போட்டிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இப்போ நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.